எப்போதுமே இறை வழிபாடு அப்படிங்கிறது வந்து அறிவு சார்ந்தது தான். ம், இறை அப்படிங்கிறத சித்த மருத்துவம் என்ன சொல்லுது அப்படின்னாச்சுன்னா முற்றறிவுன்னு சொல்லுது. ம், இப்போ நாமெல்லாம் பேசிட்டு இருக்கிறது சிற்றறிவு. ம், சிற்றறிவுக்கும் முற்றறிவுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, முற்றறிவு அப்படிங்கிறது வந்து அனைத்தும் அறிந்திருக்கக்கூடிய அறிவு. ம், அறிவின் நிறைவு எல்லை அப்படின்னு ம், கம்ப்ளீட் ஃப்ரான்டியர் ஆஃப் த நாலேஜ் ம். அப்படிங்கிறது தான் சித்தர்களுடைய இலக்கணம். ஸோ அந்த முற்றறிவை நோக்கிய பயணம் தான் எல்லா மார்க்கங்களும் சொல்லுது. ம், இப்போ நீங்கள் சித்த மருத்துவத்தை எடுத்துக்கலாம், அல்லது நீங்கள் சொல்கிற அந்த முகலாய அன்பர்கள் எடுக்கிறத சொல்லலாம், அல்லது கிறிஸ்டியானிட்டி அதை பின்பற்றக்கூடியவங்கள் சொல்லலாம். இதெல்லாம் சென்று சேரக்கூடிய இடம் வந்து அறிவினுடைய உச்சநிலை, அன்பினுடைய உச்சநிலை. ம், ம். இந்த அறிவும் அன்பும் ஒரு சேர கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து பட்டினி. நீங்க அறிவு கூடும், அன்பு கூடும். ம். இந்த ரெண்டுமே வந்து இந்த பட்டினி அப்படிங்கிறதுல நீங்க ஏதோ கேட்க ஆரம்பிச்சு எங்கெங்க போயிட்டு ஆமா, இருக்கோம். ஆமா. ஸோ இந்த பட்டினி அப்படிங்கிறது மருந்து அப்படிங்கிறத தாண்டி, ம், மருத்துவ நிலை அப்படிங்கிறத தாண்டி, இது ஆன்மீக பயணம். ஆன்மீகம்னா ஏதோ ஒரு சாமியை போய் போறதுங்கிறது கிடையாது. அறிவு பயணம், முற்றறிவை நோக்கிய பயணம். இறை அப்படிங்கிறது பதிங்கிறது முற்றறிவு. ஆ. அந்த முற்றறிவை நோக்கிய பயணத்துல பட்டினி அப்படிங்கிறது ஒரு ஒரு மார்க்கம்.